அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இளங்கோவன், சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர், புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா, பரம்பூர், மேட்டுப்பட்டி. தியானம், தவம் இதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். புலனைந்தும் வென்றான் வீரமே வீரமாம் என்றாலும் சாவாமல் கற்பதே கல்வி, தனிபிற ஏவாமல் உண்பதே உண் அப்படின்னு அவையாசில் இருக்கார். நம்ம புலன்களை ஐந்தையும், ஒரு வீரன்னா ஒருத்தர் அடிக்கிறதோ ஒருத்தரோட சண்டை போடுறதோ வீரன் இல்லை. தான் புலன்களை அடக்கி அதை புலன்களை தான் கட்டுக்குள்ள கொண்டாந்து தான் தவம் முறையில, தியானம், மெடிடேஷன் முறையில தவம் செய்து அந்த புலன்களை வெண்ணோம்னா அதுதான் வீரம். புலன்கள் சந்தர்ப்பம் பார்த்து உங்களுக்கு நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்கும், தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம உணர்வுகள் தூண்டப்படும் போது நம்ம அதை விழிப்புடன் கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். பகுத்து தொகுத்து அறிய வேணும். அதை அறியும் போது அடங்கும். இதுக்கு ஒரே வழி தியானம் தான். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை காலையில 4 to 6 உட்காந்து எண்ணங்கள் அப்படியே கவனிங்க. எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே வந்தா, எண்ணங்கள் கவனிக்க கவனிக்க என்னங்கன்னா, ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கும் இடைவெளி வரும். அந்த இடைவெளியை நம்ம கவனிக்க கவனிக்க எண்ணமற்ற நிலை வரும். எண்ணமற்ற நிலை வரும்போது மௌனம் கைகூடும். மௌன மொழி தான் தவத்துக்கு முக்கிய காரணமே. மௌனத்தை மொழி நம்ம பழகிட்டோம்னா அளப்பரிய சாதனைகள் நம்ம படைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ச்சியா தியானம் பண்ணணும். தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த தவறு கைகூட ஆரம்பிக்கும். நீங்க என்னதான் மந்திரம், தந்திரம், யந்திரம் என்ன பண்ணினாலும் அந்த அந்த பதிவுகள் அது இதுவாக அது உங்களுக்கு பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது சந்தர்ப்பம் வரும்போது வெளியாகிக்கிட்டே இருக்கும். தியானம் பண்ண பண்ண நம்ம தேவையில்லாத குப்பைகள் பூரா வெளியாகி நமக்கு அளப்பரிய சக்தி உண்டாகும். அந்த சக்தி நம்ம நினைச்சது நடக்கும், நடக்கிறதே நினைப்போம். நம்ம சில திறமைகள், நம்ம சக்கராசு இருக்கு. ஒவ்வொருத்தரும் 7 சக்கராங்கிறாரு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னா, சகசிரநாமம் இது இருக்கு. இது செயின் சைக்கிள் இது மாதிரி இப்படியே அப்படியே ஒரு சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி அந்த சக்கரங்கள் நம்ம விழிப்புடன் கவனிக்க கவனிக்க, இப்போ மூலாதாரத்தை சக்கரைக்க தனிக்க ஒவ்வொரு சக்தியும், மணிப்பூர் சுவாதிஷ்டானத்தை கவனிக்க கவனிக்க ஹாரா மையம்ங்கிறது அந்த ஒரு சக்தியும் கிடைக்கும். மணிப்பூர சக்தியை கவனிக்க கவனிக்க நமக்கு மருத்துவம் தரம் இருக்கும். அநாகதம் சக்திக்கு நம்ம தாமரை இதழ் போல அந்த இது சக்தியை கவனிக்க கவனிக்க நல்ல சக்திகள் உட்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்திகளும் தூண்டப்படும் போது அளப்பரிய சக்திகள் உருவாகும். அப்போ தியானத்தின் மூலமா அந்த சக்திகளை நம்ம உயிர் பெற்று நம்ம சாதனை படைக்கலாம். வேற ஏதாவது இதை பத்தி தெளிவான விளக்கங்கள் எல்லாம் என் நம்பருக்கு போன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்படும். வாழ்க வளமுடன்.